உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உடம்பு பரவாயில்லையான்னு. எனக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல உடம்பு, நான் நல்லா இருக்கேன். எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். எனக்கு எவ்வளோ தங்கைகள், தம்பிகள், நண்பர்கள் எல்லாம் இந்த யூடியூப் சேனலில் கிடச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே நம்ம உடம்புல எது வந்தாலும் நமக்கு குணமாயிடும். என்ன அது மாதிரி தான். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெளியே போயிருந்தேன், மீன் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி தான் மீன் குழம்பு வைக்கிறேன். 2 வாரம் ஆச்சு மீன் குழம்பு வச்சு. ஒரு மாதிரி இருக்குது, வாயெல்லாம் கசக்குது. பாருங்களேன் நான் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இது வவ்வா மீன். இது மசாலா நான் அரைச்சேன். நான் எதுவுமே கடையில் வாங்கி சேர்க்க மாட்டேன். மசாலாலாம் எனக்கு கடையில் வாங்கி சேர்த்தா பிடிக்காது. நான் எல்லாமே அரைச்சி தான் போடுவேன். அது மாதிரி கடை சாப்பாடும் ரொம்ப பிடிக்காது. கடை சாப்பாடு நாங்கள் ரொம்ப சாப்பிடவே மாட்டோம். எனக்கு உடம்பு சரி இல்லாமல் இருந்தப்போ கூட பசங்க தான் ரசம் வச்சு பசங்க தான் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. பசங்களுக்கு சமைக்க தெரியும். நம்ம பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் முக்கியம் நம்ம சமைக்க கற்றுக் கொடுக்கணும். என் பசங்க 2 பேருமே நல்லா சமைப்பாங்க. ஏன்னா அதனால எனக்கு கவலை இல்லை. என் பையன்தான் கஞ்செல்லாம் வச்சு கொடுத்துட்ருந்தான். இது வறுக்கிற மீன். இது குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு மீன். உங்களுக்கு பிடிக்குமா வவ்வா மீன்? வவ்வா மீன் பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மாங்காய் இல்லாத மீன் குழம்பா? மாங்காய் போட்டு வச்சா தான் அந்த மீன் குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். யாராருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி? அப்புறம் நான் வெண்டிக்காய் போட்டு வைப்பேன். வெண்டிக்காய் நான் இன்றைக்கி வாங்கலை, அதான் இன்றைக்கி மாங்காய் போட்டு மீன் குழம்பு. குழம்பு கொதிக்குது. இது கொதிக்குது. இது கொஞ்சோண்டு மசாலா அரைச்சி ஊற்றுவேன், கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றுவேன். அது ஊற்றணும். ஊற்றி மீன் போட்டால் மீன் குழம்பு ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். மீன் குழம்புனா முட்டை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் சும்மா ஒரு 3 முட்டை மட்டும் போட்டு அவிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க உறவுகளை எல்லாம் சாப்பிட்லாம். என்னடா அக்கா அப்படி சாப்பிட கூப்பிட்றேன் ஆனால் தரமாட்டேன்னு நினைக்காதீங்க. நிச்சயம் என்னோட உறவுகள் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் சந்திக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், வீடியோ போடலாம். சரிங்களா? இதில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு மீன் போட்டால் மீன் குழம்பு ரெடி. சரியா? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற உறவுகள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சரிங்களா? வாங்க எல்லாம் சாப்பிட்லாம்.